வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வேர்ச்சொல் அறிதல் தான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸாக இன்றைக்கி நம்ம இலக்கண குறிப்பு பார்க்க போகிறோம். வேர்ச்சொல் அறிதல், தொழிற்பெயர், வினைமுற்று, வினையால் அணையும் பெயர், இது எல்லாம் இனி வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. செல்க, ஓடு, வாழிய, வாழ்க. ஏவல்னால் ஒரு செயலை சொல்லி தூண்டுறது, ஏவி விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஓடுன்றது தான் இங்கே ஏவல் வினைமுற்று. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாடிய கேட்டவர், பாடல் கேட்டவர், கேட்டவர் பாடிய, பாடல் பாடிய. ஆன்சர் ஃபஸ்ட்டு என்னது? தொழிற்பெயர், அடுத்து வினையால் அணையும் பெயர். பாடல் கேட்டவர், இது ரெண்டும் தான். அடுத்து உன் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்பனை, உண்டால், கடித்தான், சிரிப்பு. ஆன்சர் உண்டால். அடுத்த கொஸ்டின், செல்லுதல் சொல்லுதல் தவறான கூற்றினை கண்டறிக. பேசுதல், சொல்லுதல்னால் என்ன, அதோட தவறானது என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுதல்னால் பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், எழுதுதல், கேட்டல், கூறல், இயம்பல். ஸோ இது எல்லாமே ஏபி டி, இது எல்லாம் ஒரே அர்த்தமுடைய சொற்கள் தான். இதில் தவறான கூற்று அப்படின்னா எழுதுதல், கேட்டல். சி தான் சரி. அடுத்து வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. படி, படியோட வினைமுற்று என்னன்னு கேட்குறாங்க. படித்தல், படித்த, படித்து, படித்தான். ஆன்சர் டி, படித்தான். அடுத்த கொஸ்டின், வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. பாடு, பாடு அப்படின்னா பாடினான், பாடுதல், பாடினேன், பாடியவன். ஆன்சர் வினையால் அணையும் பெயர் பாடியவன். அடுத்து வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்று. வேர்ச்சொல் என்னென்னா பாடு, பாடோட வினையெச்சம் பாடினான், பாடி, பாடிய, பாடப்பட்ட. ஆன்சர் பி, பாடி. அடுத்த கொஸ்டின், வேர்ச்சொல்லில் தொழிற்பெயர் காண்க. ஓடு, ஓடு அப்படின்னா தொழிற்பெயர் ஓடுதல், ஓடிய, ஓடியவன், ஓடி. ஆன்சர் ஓடுதல். வேர்ச்சொல்லை வினையெச்சமாக மாற்றுக. ஓடு, ஓடுவோட வினையெச்சம் ஓடியவன், ஓடிய, ஓடுதல், ஓடி. ஆன்சர் டி தான் சரி, ஓடி. அடுத்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கூறுக. வாழ், வாழ்னா வாழ்ந்த, வாழ்ந்து, வாழ்க்கை, வாழா. ஆன்சர் சி தான், வாழ்க்கை, தொழிற்பெயர். வேர்ச்சொல்லில் தொழிற்பெயர் காண்க. பெரு, பெற்றவன், பெற்ற, பெற்று, பெறுதல். ஆன்சர் டி, பெறுதல். அடுத்து வேர்ச்சொல்லில் வினையால் அணையும் பெயர் காண்க. பொறு, பொறுனா பொறுத்தவர், பொறுத்தல், பொறுத்து, பொறுத்தார். ஆன்சர் ஏ தான் சரி. சி போட்டிருந்தேன், தவறான ஆன்சர். ஏ தான் கரெக்ட், பொறுத்தவர். அடுத்த கொஸ்டின், ஆடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் வடிவம் தருக. ஆடுதல், ஆடி, ஆடியவன், ஆடினான். ஆன்சர் சி, ஆடியவன். ஆடி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்கு. வினையெச்சம் ஆடி, ஆடுதல், ஆடிய, ஆடினான். ஆன்சர் ஏ தான் சரி, ஆடி. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. இது பயின்றால்ன்றது வினைமுற்று. இதோட வேர்ச்சொல் படி, பயின்று, பயின்ற, பயில். ஆன்சர் டி, பயில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கண குறிப்பு டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்பாங்க. இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தொழிற்பெயர் எப்படி வரணும், வினையால் அணையும் பெயர் எப்படி வரணும், வினை முற்று எப்படி இருக்கணும், வேர்ச்சொல் எப்படி இருக்கணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.